3 கிலோ பீஃப் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வறுக்க விடணுங்க. இது மாதிரி வெங்காயம் வந்து ரெட்டிஷ் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து விடணுங்க. அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மிளகா வந்து எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மாதிரி மையை அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்படி மையை அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம மிளகா வந்து நல்லா இதானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டில் தாங்க உங்களுக்கு வந்து பிரியாணியில் வந்து சுவையே இருக்கும். அதனால் வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணணும். அது நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஒரு 9 லிட்டரு தண்ணியில் உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரிசிக்கு நம்ம இங்கே சூடு பண்ணி வைக்கிறோங்க. வச்சுட்டு மல்லி புதினாவை வந்து போட்டுடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அருமையாக வந்ததுக்கப்புறம் மல்லி புதினாவை போட்டுடுறோம். அதுக்கப்புறமேட்டு தயிரை போடணுங்க. தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எந்த காரணத்துலையும் தயிர் வந்து இதில் வந்து அந்த திரியாக தெரியும், அது மாதிரி தெரியவே கூடாது. தயிர் வந்து நல்லா கிளியராக மிக்ஸ் ஆகிட்டு அதுலேருந்து எண்ணெய் ஃபார்ம் ஆகணுங்க. அது மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறோம். நாம் வந்து தக்காளி வந்து அரைச்சி தாங்க போடுவோம் நம்ம பிரியாணிக்கு, ஏன்னா அதுதான் நமக்கு டேஸ்ட்டு. உப்பு, கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு மசாலா ஃபுல்லாக நல்லா அப்படியே அருமையாக கொந்து அதுலேருந்து எண்ணெய் வந்து தனியாக வரணுங்க. இது மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணுங்க, சுண்ட விடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கறி அலசணுங்க. கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாக அலசணுங்க. அந்த கறியில் எப்பயுமே அந்த கறியோட வாசனை வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக அலசிக்கிங்க. அலசின கறியை வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணுங்க. அப்படி வேக விடக்குள்ளே இது மாதிரி மசாலாவிலேருந்து ஜூஸியாக ஃபார்ம் ஆகும், கறியிலேருந்து ஃபார்ம் ஆகிறது வர வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு எலுமிச்சை பழத்தை வந்து டேரெக்டாக கறியில் போடாமல் இது மாதிரி தண்ணி, சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த சுடு தண்ணியில் வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம பிரியாணி மசாலாவில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கறியை வேக விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கறியும் மசாலா எல்லாமே ரெண்டும் நல்லா வெந்து அதுக்கப்புறம் அதில் இருக்க கறி எடுத்து நீங்கள் உடைச்சி பார்க்கணுங்க. அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு வேகலை அப்படின்றத நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். இது மாதிரி உடைச்சி பார்க்கக்குள்ளே வெந்திருந்துன்னா நீங்கள் வந்து கறி இது மாதிரி உடஞ்சதுக்கு அப்புறமேட்டு தாங்க நம்ம வந்து அரிசியை வந்து அங்கே வெந்துட்டுருக்கு உலை கொதிக்கிற தண்ணியில் வந்து கொட்டணும். அரிசியை கொட்டிட்டு இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த அரிசி வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அந்த அரிசி வந்து அரை பதம்னு சொல்லுவாங்க, அரை வேக்காடில் இருக்கும். இது பாருங்கள், இது மாதிரி அரிசி வந்து அதோட பதம் மாறி இருக்கணும். இது மாதிரி இருக்கக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அரிசி வந்து வடித்து எடுக்கணும். ரொம்ப அதிகமாக போனாலும் தப்பு, கம்மியாக இருந்தாலும் தப்பு. அரை வேக்காட்டில் நீங்கள் அரிசி எடுத்தால் மட்டும்தான் பிரியாணி நல்லா வருங்க. அதுக்கப்புறம் அரிசியை வடித்து எடுத்துகிட்டு பிரியாணியில் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு சென்டரில் இது மாதிரி பண்ணி விடணுங்க. ஏன்னா சென்டரில் வந்து மசாலா வந்து நிற்காது. அதனால் இப்படி பண்ணி விடக்குள்ளே சென்டரில் வந்து அந்த மசாலா ஏறிடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தம்மு போடணுங்க. தம்மு போகிறது வந்து 20 நிமிஷங்க. அந்த 20 நிமிஷம் வந்து கிளியராக போடணுங்க. தம்மு வந்து அரிசியும் தண்ணியும் கிளியராக இருக்கணும். 20 நிமிஷம் தம்மு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், சிம்மு கிடையாதுங்க. சிம்மிலேருந்து லைட்டாக வந்து ஹை ஃப்ளேமில் வரணும். ஹை ஃப்ளேமில் இருக்கிற சிம்மிலேருந்து லைட்டாக இருக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அன்னக்கூடையில் தண்ணியை வச்சுட்டு 20 நிமிஷம் தம்மு போட்டுருங்க. 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறமேட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி எல்லாமே இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளைஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 4 பக்கம் இது மாதிரி கரண்டி வச்சு பார்க்கக்குள்ளே கீழே தண்ணியோ மசாலாவோ எதுவும் வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கீழே அரிசி வந்து குழையாமையும் கிளியராக வருங்க. அப்படி ஒரு வேளை கீழே தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கலாங்க. ஆனால் அப்படியே ஆஃப் மட்டும் பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிளியராக வராதுங்க. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ரைஸ் வந்து திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டுட்டு அது மேலே மல்லி புதினாவை போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பிரியாணியை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க.